இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து 2 மனைவி இருந்தாங்க. அவங்க மனைவி பேர் வந்து அண்ணாள், இன்னொரு மனைவி பேர் வந்து வெள்ளினாள். வெள்ளினாளுக்கு வந்து குழந்தை இருந்தது. ஆனால் அண்ணாளுக்கு வந்து குழந்தை இல்லை. அதனால் அவங்க ஃபீல் பண்ணாங்க. அதனால் ஆலயத்துக்கு போய் அவங்க சர்ச்சுக்கு ப்ரேயர் பண்ணாங்க. அப்போ ஏலின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இப்போ குடிச்சிருக்கவங்க போல நினச்சி அவங்களுக்கு போய் கேட்டாங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, எதுக்கு அழுகுறீங்கன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க வந்து சொன்னாங்க, எனக்கு குழந்தை பிறந்தா நான் ஆலயத்திலே வந்து விட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறம் அவங்க ஆலயத்தில் விட்ட பிறகு அதுக்கப்புறம் நைட்டு தூங்கும்போது சாம்பேலும் ஏலி தாத்தா தூங்கும்போது சாம்பேல் 3 வாட்டி சண்டை கேட்டுச்சு. இப்போ சாம்பேல் ஏலி தாத்தா கூப்பிட்டு நினச்சி ஏலி தாத்தா சண்டை கேட்டது. ஏலி தாத்தா நீங்கள் கூப்பிட்டீங்களான்னு அப்போ ஏலி தாத்தா இல்லைன்னு சொன்னாரு. திருப்பியும் 3 வாட்டி சண்டை கேட்டுச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் போய் கேட்டாரு, இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 3 வாட்டி கூப்பிடும்போது திருப்பியும் போய் கேட்டாரு, தாத்தா என்னை கூப்பிட்டீங்களான்னு. அப்போ வந்து சொன்னாங்க, அவங்க வந்து ஏசப்பா தான் அவங்க கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு வாட்டி சத்தம் போயிடுச்சுன்னா கரெக்டாகவே சொல்லும் அப்படின்னு கேட்குறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் 3ஆவது வாட்டியும் போயிடுச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த சிறு வயதிலே சாம்பேல் வந்து ஏசப்பா சொன்ன வார்த்தை கேட்டதுனால பிற்காலத்தில் வந்து ஏசப்பாவோட வீட்டு வரிசையை வச்சாரு. நம்மளும் ஏசப்பா வார்த்தை கேட்டால் பிற்காலத்தில் நம்மளே ஒதுக்கிடுவோம்.